ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளா இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாட்கள் தொடங்கலாம். நான் இன்னைக்கு என்னோட சேனல்ல போட்டிருக்கிறது 2 days vlog தான் போட்டிருக்கேன். செகண்ட் vlog இது. ரொம்ப சிம்பிளான டெய்லி ரொட்டீன் தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கும் போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாம நான் ட்ரைனிங் பீரியட்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை தான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு அவேர்னஸ் வீடியோவா கண்டிப்பா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெக்கேஷன் போயிட்டு வந்ததுல இருந்து நிறைய பொருள் வாங்கவே இல்லை. நிறைய பாக்ஸ் காலியாவே இருக்கு. சரி, எமர்ஜென்சிக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு மட்டும் அப்பப்போ லிஸ்ட் போட்டு வாங்கி எடுத்து அதாவது நான் ஆன்லைன் தான் வாங்கிட்டு இருக்கேன். அதுல என்ன பொருள் வாங்கணும் அது எல்லாமே நான் பாக்ஸை போட்டு எடுத்து வச்சேன். இதற்கிடையில இட்லிக்கு சாம்பார் வைக்கணும்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பும் பருப்பும் ஊற வச்சிருக்கேன். வேர்க்கடலையை வறுத்து வச்சா வர சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் நல்லது இல்லைங்க. அதனால அதை ரெடி பண்ணிட்டே இருந்தேன். சூப்பு வாங்கி வச்சிருந்தேன் ரொம்ப நாளா, அதை யூஸ் பண்ணவே இல்லை. அதை கொஞ்சம் மாட்டிட்டு அதை சிசரையும் மாட்டி வச்சேன். அவசரத்துக்கு எடுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வேர்க்கடலை வறுத்துச்சு அதை போல கொட்டி வச்சிருக்கேன். இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இட்லி சாம்பார் கொடுத்து டிஃபனுக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. என் லஞ்சு கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஜாப் தான் எனக்கு. ஏன்னா அன்னைக்கு வாங்கியிருந்தது ஃபிஷ். எனக்கு நான்வெஜ் கொஞ்சம் நல்லா செய்ய வராது. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். சிக்கன் அப்படின்னா கூட ஒரு 1-2 எடுப்பேன், ஒரு டேஸ்ட் பார்க்க முடியும். மீன் அப்படின்னாலே கொஞ்சம் எட்டாவது தூரம் தான் சொல்ல முடியும். மீனை நான் வாயில் வச்சு கூட பார்க்க மாட்டேன். ஸ்மெல் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. சாரி. நான் மீன் செய்யும்போது நிறைய அட்டாசிட்டி எல்லாம் பண்ணுவேன். அதுக்கிட்ட பக்கத்துல சாம்பிராணி ஊதத்திலேயே தேய்ப்பேன். அதெல்லாம் வீடியோல போடல, ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சில பேருக்கு. நான் சாரியா நான் போடல. நான் மீன் செய்யறதுக்கு நான் எப்படி செய்யறேன்னு பாத்தீங்கன்னா, ஃபிஷ் குழம்புக்கு எண்ணெய் ஊத்தி அசுவல் எப்பயும் போற மாதிரி கொஞ்சம் வெந்தயம், கடுகு, சீரகம் போட்டு நல்லா புரிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டேன், பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி போட்டேன். அது நல்லா வதங்கி வந்தோடனே மசாலா அரைச்சு ஊத்திருக்கேன். இந்த மசாலா பெருசா ஸ்பெசிபிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், சீரகத்தூள் எல்லாம் போட்டிருப்பேன். வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம் போட்டிருப்பேன். நல்லா நெழுக அரைச்சி வந்து ஊத்திருவேன். ஊத்தி நல்லா கொதிக்கணும்னு சொல்லிட்டு புளி தண்ணி ஊத்தி நல்ல புளி வாசனை போன பிறகு கட் பண்ணி வச்சிருக்க மீனையும் போட்டுருவேன். மீன் ஆனா கொஞ்சம் நல்லா இங்க வாஷ் பண்ணி தான் கொடுப்பாங்க. கிளீனா இருக்கும். அதனால ரொம்ப நம்மளுக்கு அதுக்கு மனப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மீன்லாம் போட்டுட்டு கூட 2 மாங்காய் தூள் வந்துச்சு, அதையும் போட்டுட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 5 to 7 minutes உங்களுக்கு மீன் நல்லா குதிச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு மட்டும் எனக்கு கேட்டுறாதீங்க. எங்க பாப்பாட்ட கிட்டப்ப நல்லா டேஸ்டா இருக்குமா, காரம் கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களோட இஷ்டம் எப்படி சாப்பிடுவோம் தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க பாட மீன் குழம்பு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டாங்க. நானும் கொஞ்சம் படுத்து எழுந்தேன். நைட் திடீர்னு வெளியில போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது டெக்காத்லான் தான். பாப்பாவுக்கு ஸ்விம்மிங்க்கு வந்து விங்ஸ் வேணும்னு கேட்டுட்டே இருந்தா. சரி, அதை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு போனோம். அவ கலரா வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனது. ஆனா அவளோட காலுக்கு இதான் செட் ஆச்சு, பிளாக் கலர். இதுக்கிடையில ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸும் பார்த்து நல்லா இருந்துச்சு, வாங்கலாமான்னு சொல்லிட்டு. ஆனா இப்பதான் வாங்கினது வேணாம்னு சொல்லிட்டு அவளே சொல்லிட்ட பிறகு வேணாம்னு சொல்லிட்டு நாங்க வாங்கல. ஆனா விலைலாம் பாத்தீங்கன்னா 2000 மேலதான் இருந்துச்சு ஸ்விம்மிங் ட்ரெஸ். பட் நல்லா இருக்கு. நானும் பாப்பா அங்க இருக்க மிஷின் எல்லாம் ஏறி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தோம். அது ஜாலியா போட்டோவும் எடுத்தாச்சு. 2 பேரும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கிளம்பிட்டோம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. தேர்ஸ்டே மார்னிங் பாத்தீங்கன்னா எழுந்தோடனே நான் எப்பவுமே செய்யறது, ஏர்லி மார்னிங் நான் எழுந்தோடனே அந்த பால்கடையில ஒரு கேண்டிலும் கொஞ்சம் சாம்பிராணியும் வச்சுட்டு கொஞ்சம் பிளசண்டா இருக்கும்னு சொல்லிட்டேன். அது மார்னிங் டே பண்ணா எனக்கு கொஞ்சம் பிளசண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் வீடே. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப எழுந்து வேற என்ன வேலை செய்யணும்னு தெரியாது. டக்குன்னு ஃபர்ஸ்ட் இது மட்டும் செஞ்சிடுவேன் நானு. இது பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவுதான் செடி இருக்கா அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அது மட்டும் தான் இருக்கு இப்போதைக்கு. நிறைய செடியும் நான் வச்சுட்டு இருந்தேன். அதுல நாடோடிகள் மாதிரி அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வரதால எல்லா செடியும் பட்டு போச்சு. சரி, இனிமேட்டு அதை வாங்கி நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக இருக்கிற செடியோட நான் முடிச்சுக்கிட்டேன். இந்த 2 செடியும் இன்ன வரைக்கும் நல்லா இருக்கு. இதுவும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி வாடிதான் போயிருந்துச்சு. இந்த முறை ஊருக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் வாடிதான் போயிருந்து. இப்ப கொஞ்சம் தடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. மார்னிங் எல்லா வேலையும் முடிச்ச உடனே நான் தான் பாப்போட கிளாஸுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. சரி, ஆட்டோ பிடிச்சி தான் போயிட்டு வேகமா வந்தோம். வீட்டுக்கு வந்த உடனே கிரீன் லீஃப் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வச்சிருந்தேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் அதெல்லாம் கிளீன் பண்ணி பாக்ஸ்ல போட்டு கொஞ்சம் மூடி வச்சாச்சு. இது வாங்கும் போது சந்தோஷமா இருந்து கிரீன் லீஃப் எல்லாம் வாங்கும் போது நான் கிளீன் பண்ணி எடுக்கத்தான் கொஞ்சம் கஷ்டமான வேலைங்க இருக்கட்டுலயே. அதெல்லாம் பாக்ஸ்ல போட்டு வச்சு அவசரத்துக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கிடையில நான் ரெஃப்ரெஷ் ஆன பிறகு வீட்டையும் ரெஃப்ரெஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு
மெழுகுவர்த்தி ஏற்றி கொஞ்சம் சாம்பிராணி ஏற்றி வச்சாச்சு. அப்போ கொஞ்சம் வீடு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதை எடுத்து முடிச்ச பிறகு கொஞ்சம் ஒரு காஃபி நல்லா சூடாக போட்டுக்கிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டே இருந்தேன். டிவி அப்படின்னா நான் பார்க்கறது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சன் லைஃப் மட்டுமா தான் இருக்கும். வேற எதுவும் சீக்கிரம் வைக்க மாட்டேன். அது வெறும் பாட்டு மட்டும் தான் வைப்பேன். அதை மட்டும் தான் ஓட்டி ஓட்டி நான் பார்க்கறது. பழைய பாட்டு மட்டும் தான் கொஞ்ச நேரம் பார்ப்போம். அது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஆதித்யா சேனல் நமக்கு தெரிஞ்சது அது மட்டும் தான் ரொம்ப மோஸ்ட்லி வச்சு நான் பார்க்கறது. அதெல்லாம் முடிச்ச பிறகு கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதுதான் பண்ணது. இந்த கபோர்டு ஆல்ரெடி கிளீன் பண்ணிட்டேன். ஒரு சின்ன பாக்ஸ் மட்டும் பண்ணாம இருந்துச்சு. அதை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணேன். அதுலதான் பாத்தீங்கன்னா ஊர்பட்ட கேண்டில்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் கிஃப்ட்டுக்கு யாராவது கொடுப்பாங்க, வாங்கி வாங்கி வைக்கிறது. இந்த கேண்டில்லாம் பாதி எரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. அதனுடைய மேல இருக்க மெழுகு அந்த நூல் வந்து போயிட்ட மாதிரி இருக்கு. நல்லா எரிய மாட்டேங்குது, நல்லா படர்ந்து. இந்த கபோர்டு கிளீன் பண்ணும் போதுதான் என் கண்ணுல ஒரு பொருள் மாட்டுச்சு. அதை பத்தி ஒரு டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்ன தெரியுங்களா, அதுதான். இதுல வந்து நிறைய சாம்பிராணி, கற்பூரம், ஊதத்தி எல்லாமே இருக்கு. கற்பூரத்தை பார்த்த பிறகுதான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சது. நான் வந்து படிச்சது ஹெல்த் ப்ரொஃபஷனல். எங்களுக்கு வந்து 6 months ஒன்ஸ் எக்ஸாம் நடக்கும். என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோமோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. எனக்கு அந்த டைம் வந்தது வந்து பீடியாட்ரிக். சென்னையில இருக்க ஒரு பெரிய சைல்டு ஹாஸ்பிட்டல் நாங்க போஸ்டிங் போறோம். 3 months நாங்க போஸ்டிங் போவோம். 3 months காலேஜ்ல படிப்போம் சப்ஜெக்ட. அப்ப நான் ட்ரைனிங் நாங்க போயிருக்கப்போ ஒரு வார்டுல நான் இருக்கிறேன். அந்த வார்டுல வந்து நிறைய பாப்பாங்க அட்மிஷன்ல இருக்காங்க. நிறைய டாக்டர்ஸ் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாப்பா கிட்ட போய் டாக்டர் வந்து அவங்க அம்மாட்ட கேட்கிறாரு பாப்பாவோட ஹிஸ்டரியை பத்திலாம். அவங்க கேட்ட எல்லாத்துக்குமே அவங்க சொன்னது நோ. ஏன்னா அந்த பாப்பா வந்து அட்மிஷன் பாத்தீங்கன்னா ஃபிட்ஸுக்கு அட்மிஷன் ஆயிருக்காங்க. வீட்டுல ஃபிட்ஸ் வந்திருக்கு, அதாவது வலிப்புன்னு சொல்லி தெரியுங்களா, அது வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து அட்மிஷன் போட்டிருக்காங்க. பாப்பா வந்து 2 days ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எந்த எபிசோடும் ஃபிட்ஸ் வரவே இல்லை. சோ அதனால டாக்டர் ஹிஸ்டரி கேட்டுட்டே இருக்காரு. எப்படி வீட்டுல யாருனா இருக்கா, வீட்டுல யாருனா வந்திருக்கா, குழந்தைக்கு ஜுரம் வந்திருக்கா, குழந்தை பிறக்கும் போது எப்படி பிறந்தா, எல்லா ஹிஸ்டரியும் கேட்டாரு. எல்லாத்துக்கும் அவன் சொன்னது நோ தான். முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபிட்ஸ் வந்து நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ். ஒண்ணு ஹெரிடிட்டியா இருக்கலாம், இல்ல பர்த்ல குழந்தைக்கு எதனா டிஃபிகல்ட்டா இருக்கான்னு பாக்குறாரு. எதுவுமே இல்லைன்னு சொன்ன பிறகு சரி பாக்கலாம்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டாரு. அதுக்கிடையில நாங்க போய் பாப்பாவோட அட்டெண்டர் இருந்தாங்க தெரியுங்களா, அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போனோம். எங்களுக்கும் ஹெல்த் ஹிஸ்டரி ஒண்ணு இருக்கு, அதை நாங்க எழுதணும். அதுக்காக நாங்க பென்சில் பென் எல்லாம் கொண்டு பேஷண்ட் கிட்ட போக மாட்டோம். ஜஸ்ட் லைக் தட் நாங்க பேசும்போது நான் கேட்டதுக்கு பாப்பா கிட்ட, அவங்க பாப்பாவோட பாட்டி இருந்தாங்க அப்பா. நான் கேட்டது எப்படி பாப்பாவை பத்தி விசாரிக்கும் போது அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பாப்பா துருன்னு இருப்பாங்கம்மா, வீட்டுல சும்மாவே இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்பதான் சொன்னாங்க, அன்னைக்கு கூட அப்படிதான் விளையாடிட்டே இருக்கும்போது கற்பூரம் எடுத்து வாயில போட்டுக்கிட்டான். அவங்க அம்மாவுக்கு தெரியாது, தெரிஞ்சா என்கிட்ட சண்டை போடுவா, நான் சொல்லலைன்னாங்க. அப்பதான் எங்களுக்கு ஷாக் ஆச்சு. குழந்தை கற்பூரம் சாப்பிட்டுதான் அந்த பிட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி அம்மாட்ட சொன்னா வீட்டுல பிரச்சனை வரும்னு சொல்லல. அவங்க அதனால குழந்தையோட அம்மாவுக்கும் குழந்தை கற்பூரம் சாப்பிட்டது தெரியாது. சோ யாருக்குமே எந்த விஷயமே தெரியாம மறைச்சிட்டாங்கனால என்ன காசஸ்னே கண்டுபிடிக்க முடியல. இதுல 2 விஷயம் நீங்க பாக்கணும். ஒண்ணும் ஒரு டிசீஸ் உங்களுக்கு வந்ததுன்னா கண்டிப்பா டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது எல்லா ஹிஸ்டரியும் கரெக்டா சொல்லுங்க, மறைச்சிடாதீங்க எதையுமே. குழந்தைங்க இருக்க வீட்டுல அந்த கற்பூரம், கெரோசின், மெடிசன்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு கையில படுற மாதிரி வைக்காதீங்க. குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வைங்க, அப்படி இல்லைன்னா மறைச்சாத வைங்க குழந்தைங்களுக்கு. இதை இந்த மாதிரி பாய்சன் கேஸ் எல்லாம் நீங்க நிறையவே பார்க்கலாம் குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல. இந்த 2 விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எதுவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.